ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்றத்தில் நடந்த இந்த கலைவரம் ராகுல் காந்தி எங்க கத்துக்கிட்டாரு கராத்தே? ஒழுங்கா கத்துக்கிட்டாரா? பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. மண்டை உடையலையா? ரத்தமும் வரலையே. ரத்தம் வந்தது மாதிரி ரத்தம் வந்ததை தொடச்ச அந்த சிவப்பு நிற அந்த வெள்ளை துண்டால துடைக்கிறாங்க. திருப்பி காட்டோன்ற ரத்தத்தை அதுவும் காட்டலையே. இவர் ஒழுங்கா கராத்தே கத்துக்கிறது. சரியா அடி விழுகல. இன்றைக்கு இந்த பிரதாப் சோரங்கி யார்? அவனுடைய யோக்கியதை என்ன? இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கும் ஒரு சில அறிவுரைகளைத்தான் சொல்ல விரும்புகிறோம். அது செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் போய் முடியும். இருந்தாலும் சொல்லுவது நம்முடைய கடமை. அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பாராளுமன்றத்தில் நடந்த இந்த தாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற இட்டுக்கட்டப்பட்ட ஜோடிக்கப்பட்ட இந்த ஒரு வழக்கு, இதன் மூலம் ராகுல் காந்தியை கைது பண்ணி உள்ள வைக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கடந்த 1999, 97, 99 காலகட்டம். அப்பொழுது வாஜ்பாய் பிரதமர். அப்பொழுது இந்த ஒரிசாவிலே ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. கிரஹாம் ஸ்டைன்ஸ் என்ற பாதிரியார், அவருடைய அருமை குழந்தை, அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்ப பார்த்தாலும். ரொம்ப அவன் முகத்தை பார்க்கையிலே அவ்வளவு அழகா இருக்கு. சின்ன குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருப்பான். டிமோத்தி அவன் பேர். ஃபாதர் கிரஹாம் ஸ்டைன்ஸ், அவருடைய மகன் டிமோத்தி. இவங்க எல்லாம் ஒரே வேன் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. அந்த வேன்ல போய் ஆஸ்திரேலியாவில இருந்து அவங்க வந்தாங்க, இங்க தொண்டு செஞ்சாங்க. ஒரே வாழ்க்கையே வேனுக்குள்ளதான். ஒரு ஊரா போவாங்க, தொழுநோய்க்கு மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, சுகாதாரத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க, அந்த சேவை பண்ணுவாங்க. அவங்க ஒரு தொண்டு நிறுவனம். இப்படி நிறைய பேர் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாற ஆரம்பித்திருக்கிறார்கள் சந்தேகப்பட்டு பஜ்ரங் தளத்தைச் சேர்ந்த தாரா சிங் என்பவன் தலைமையில் ஒரு கும்பல் அவங்கள உயிரோட எரிக்குது. அதுல ஃபாதர் இறந்துடுறாரு. அவருடைய மகன் டிமோத்தியும், அந்த அழகான சிரிப்புக்கு சொந்தக்கார பிள்ளை, அந்த குழந்தையும், அவனும் உயிரோடு எரிக்கப்பட்டான். அதற்கு பிறகு அந்த தாரா சிங்கை மிகப்பெரிய யோக்கியனாக, அவனை மிகப்பெரிய அனுமான், அதாவது அனுமனுக்கு இணையாக ஒப்பிட்டு பேசியவர் நம்ம அத்வானி, முன்னாள் உள்துறை அமைச்சர் அத்வானி பேசினாரு. அந்த எரித்த கும்பல்ல இந்த பிரதாப் சோரங்கியும் அந்த வளையத்தில் அந்த கேஸ்ல சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த சோரங்கி, இந்த பையனை அடிச்சிட்டாரு ராகுல் காந்தின்னு சொல்லி ஓலமிடுறான்ல, ஒப்பாரி வைக்கிறான்ல, ஐசியூவில் போய் படுத்து கிடந்து நாடகம் ஆடுறான்ல, இந்த சோரங்கி அப்ப அந்த மாதிரி அந்த கேஸ்ல ஒரு 10-15 பஜ்ரங் தள தொண்டர்கள் போய் தான் அந்த கும்பல், அந்த திருட்டு பயலுக்கு போய் ஃபாதரை எரிச்சது. அதுல இவனும் ஒரு ஆளா இருந்ததாக இவனுடைய பெயர் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்து அதுல இருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் தான் இன்றைக்கு அவனுக்கு எம்பி பதவி, அவனுக்கு அமைச்சர் பதவி. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் யாராருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கின்ற வேலை செய்கின்ற ஓரளவு படித்தவர்களை பார்த்து சொல்றேன். நீ படிச்சும் புண்ணியம் இல்லை, ஒன்றும் புண்ணியம் இல்லை. படிச்சிருந்தா டீசெண்டா இருந்தா உனக்கெல்லாம் மந்திரி பதவிக்கெல்லாம் யோக்கியதே இல்லை. தாடி வளர்த்துருக்கணும், உடம்பு முழுவதும் பெயிண்ட் அடிச்சிருக்கணும், அதாவது ஆப்பிரிக்கன் மாதிரி பல்வேறு வர்ணங்களை பூசிக்கிட்டு தெரிஞ்சா உங்களுக்கு எம்பி பதவி, மந்திரி பதவி, மக்களை ஏமாற்ற தெரிந்தால் மந்திரி பதவி, எம்பி பதவி கிடைக்கும். சும்மா படிச்சுட்டு டீசெண்டானவெல்லாம் போய் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காத. யோக்கியதை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முகத்திரை கிழிந்து கொண்டே வருகின்ற முகத்திரையை கிழிக்க இப்பொழுது அம்பேத்கர் விஷயம் பயன்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு எரித்த ஒருவனை, அந்த கேஸ்ல இருக்கிற ஒருத்தனுக்கு நீ எம்பி பதவி கொடுத்துருக்க. இவன் தான் உனக்கு தேவை. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எம்பி பதவி கொடுத்து மந்திரி பதவி, அந்த தாடியும் அவன் முகரங்கி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாதையா ஒரு எம்பின்னு சொன்னா? ஒரு எம்பிக்கு நல்லாவா இருக்கு? இவனுக்கெல்லாம் எம்பி பதவி கொடுத்துருக்கான் பாரு. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு உழைக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதே மாதிரி ஒரு ஃபாதர் இங்க வந்தார், தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். அவர் பெயர் கஸ்டோ. 1840களில் பாய்மர கப்பலில் புறப்பட்டு தமிழகத்திற்கு வந்தார் கஸ்டோ. ஸ்வீடன்ல இருந்து, ஸ்டாக்ஹோம்ல இருந்து வந்தார்.
வந்து இங்கே தொண்டு செய்வதற்காக, அப்பொழுது தொழுநோய், இந்த பல் நோய், முக்கியமாக அவர் வந்தது வந்து அவர் பல் டாக்டர், பல்லுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு, இதற்கெல்லாம் வர்றாரு. வந்து இங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு காவி கரையேறிய பற்கள், அப்போ வெத்தலை போடுறதானே நமக்கு வேலை, பல்வேறு அந்த பல் வியாதிகள், தொழுநோய், இப்படி பல்வேறு வியாதிகளால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு வந்த உடனே ஒரு டென்ட்டை போட்டுக்கிட்டு சிகிச்சை ஆரம்பிச்சிடுறாரு. அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு போய் இவர் ராஜா சார் முத்தியா செட்டியார்கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க உடனடியாக பட்டுக்கோட்டையிலும் திருப்பத்தூரிலும், அதாவது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற காரைக்குடி திருப்பத்தூர்லையும் இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. இலவசமாக இடம் கொடுத்து அதை கட்டுவதற்கும் பில்டிங் கட்டுறதுக்கு பணம் பொருளுதவி கொடுத்து டாக்டர் அங்கே திருப்பத்தூரில் மருத்துவமனை கட்டி ஏழை எளிய மக்களுக்கு எல்லோருக்குமே இலவசமாக வைத்தியம் பார்க்கிறார். அதன் பிறகு அந்த கட்டடத்தை விரிவாக்கம் செய்வதற்கு கண்டமாணிக்கம் செட்டியார் நகரத்தார் ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் பொருள் உதவி செஞ்சு அவர் ஒரு கட்டடத்தை கட்டி 2-3 கட்டடத்தை கட்டி கொடுத்திருக்காரு. இன்று வரை ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கே இயங்குது. திருப்பத்தூரில் ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் இயங்குது. ஏன் நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், நீ நாட்டுக்கே ஜனாதிபதியா இருக்கலாம், உன் மாநிலத்திலிருந்து நாட்டின் ஜனாதிபதி முதல் குடிமகனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் சோத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து பிச்சை எடுக்கிற நீ ஒடிசாக்காரன், பிச்சை தானே எடுக்கிற. தமிழ்நாட்டை விட்டா உனக்கு உழ வைக்க முடியாதுடா உங்களுக்கு ஒரிசாக்காரனுக்கு. ஏன் தமிழ்நாடு என்றென்றும் செல்வச் செழிப்பாக இந்த மாதிரி தட்டுக்கடாமல் இருக்குதுன்னா நன்றியை நினைச்சு பார்க்குற மாநிலம். அன்றைக்கு வந்தவர்களை அங்கே இருந்து பாய்மர கப்பலில் புறப்பட்டு ஒரு டாக்டர் வந்திருக்காருன்னு உடனடியாக அவருக்கு நிலம் கொடுத்து அவருக்கு கட்டடம் கட்டி கொடுத்த நகரத்தார் பெருமக்கள், இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நன்றியோடு நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலில் பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்றார்கள். எத்தனையோ வியாதிகள், அந்த வியாதி மட்டுமல்ல, புற்றுநோய்க்கு, எல்லாத்துக்கும், ஏழை எளிய மக்களுக்கு, பிரசவத்துக்கு, எல்லா வியாதிக்கும் அங்கே இன்றைக்கு வரைக்கும் ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கே இயங்குது. அதுதான் தமிழகம். அதனால தான் நீ என்னதான் பெரிய முதல் குடிமகனா இங்கே இருந்தாலும் ஒரிசாக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்துதான்டா இங்கே வேலை செஞ்சு தமிழ்நாட்டுக்காரன்கிட்ட வாங்கி குடிக்கலைன்னா உன் வீட்டில் அடுப்பெரியாது. இப்படியெல்லாம் நான் பேசுவதற்கு காரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி. இவர்களுடைய யோக்கியதை இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பிரதாப் சோரங்கி அடிபட்டது, அந்த காயம்பட்டதையும் காட்டல, வெளியில அப்படியே துண்டை வச்சு மூடிக்கிட்டே இருக்கேன். சரி, துண்டையாவது எடுத்து ரத்தக்கரையை காட்டணும்ல, ரத்தக்கரையை காட்டணுமா இல்லையா? அப்புறம் இன்னொரு எம்பி, அவர் வந்து ராகுல் காந்திக்கு கராத்தே கற்றுக்கொண்டது இதற்குத்தானா? நான் சொல்றேன், அவர் முழுசா கத்துக்கிறல, சரியா கத்துக்கிறல. கராத்தே மாஸ்டர்லாம் ஒரே அடியில் செங்கக்கல்ல உடைக்கிறவன், உடைக்கிறவன். ஒழுங்கா கத்துக்கிட்டு இருந்திருந்தாருன்னா உடஞ்சிருங்க, டாரா விட்டுருக்கு மண்டை. தப்பிச்சு போயிட்டேன். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய யோக்கியதையை வெளியே கொண்டு வருவதற்கு பல்லாண்டு காலம் புதைந்து கிடந்த ஒரு கொடூர மனிதனுடைய முகத்திரை கிழிவதற்கு இந்த சம்பவம் பயன்பட்டிருக்குது. அந்த கொடூரக்காரன் தான் இந்த பிரதாப் சோரங்கி. அவன் எரிச்சவன் தாரா சிங், அவன் பஜ்ரங் தள், இவனும் பஜ்ரங் தள் தான் இருந்திருக்கிறான். ஆனால் இவனுக்கு எம்பி பதவி ஓரளவு கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணி இவனுக்கு மந்திரி பதவி கொடுத்து, எம்பி பதவி கொடுத்து மந்திரி ஆக்கியிருக்காங்க. இப்ப இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய யோக்கியதை. இவர்கள் அம்பேத்கரை சொல்லித்தான், அம்பேத்கரை வேற விதமா பேசித்தான் அங்கே பழங்குடியின மக்கள்கிட்ட நாடகம் ஆடித்தான் அவங்களிடம் வாக்குகளை வாங்கி இவர்கள் ஒரிசா முழுவதையும் பிடித்தது. ஒரிசா முழுவதையும் பிடித்ததே இந்த அம்பேத்கர் பெயரை சொல்லித்தான், வேற விதமாக சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்பொழுது அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசின உடனே ஏன் பயந்து நடுங்கிறானா? இந்த பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரிசா, மத்திய பிரதேசம் இல்லாமல் கையை விட்டு போய்விடும் என்ற பயம். போகும், உன்னுடைய முகத்திரை விரைவில் கிளி. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எடுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.